ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த விடுதலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தில் நியாய தீர்ப்பைங்கிற காரியத்தை குறித்து நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக அந்த நியாய தீர்ப்பில் ஒரு விசுவாசிக்கு உண்டான நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டிருக்கிறோம். அந்த விசுவாசிக்குரிய நியாய தீர்ப்பிலே 3 வகையாக அதை நாம் பிரிக்கலாம். கடந்த கால நியாய தீர்ப்பு, அதாவது என்னுடைய பாவத்தின் நிமித்தம் எனக்காக கொடுக்கப்பட வேண்டிய தண்டனை சிலுவையிலே இயேசுவின் மீது சுமத்தப்பட்ட அந்த நியாய தீர்ப்பை குறித்து நாம் கற்றுக்கொண்டோம். அதன் பின்பாக ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட், இன்றைக்கி ஒரு செயிண்டாக, ஒரு சன்னா அல்லது பிள்ளையாக இருக்கக்கூடிய எனக்கு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய நியாய தீர்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அதில் கடந்த எபிசோடில் நம்ம பார்க்கும் பொழுது நம்மை நாமே நிதானித்து அறிய வேண்டும். நான் என்ன ஜட்ஜ் பண்ணி பார்க்கணும், அப்பப்போ எக்ஸாம் பேப்பர் செட் பண்ணி நான் எப்படி எழுதுகிறேன், என்னை நானே எக்ஸாமின் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லி எப்படி பவுல் கொரிந்து சபைக்கு சொன்னாரோ அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானித்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியம், இப்போது அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். ஒவ்வொரு நாளும் இப்போது நானே உட்காந்து கொஸ்டின் பேப்பர் எடுத்து நானே கொஞ்சம் என்னுடைய அறிவை நான் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சரியாக இருக்கணும் அப்படின்னு இருக்கலாம். இப்போ நான் அதை செய்யலைன்னு வச்சுக்கிடுங்களேன், என்ன நான் நிதானித்து பார்க்கவே இல்லை, என்னுடைய அறிவு எந்த லெவலில் இருக்குங்கிறத நான் டெஸ்ட் பண்ணவே இல்லை, எக்ஸாமின் பண்ணவே இல்லை, அப்படியே போயிட்டே இருந்துச்சுன்னா, என்னை நேசிக்கிற ஒரு தகப்பன் இருந்தால் இப்போ என்ன பண்ணுவார்? நானாக படிக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு, நானாக மந்த்லி டெஸ்ட் எழுதி, நானாக கொஞ்சம் டெய்லி கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் ஒர்க் அவுட் பண்ணி என்னோடய அறிவை வளர்த்துக்கணும், நான் எந்த இடத்துல இருக்கிறேன் அப்படிங்கிறத செக் பண்ணி பார்த்து அதற்கான பிரயாசத்தை நான் எடுக்கணும்னு எங்கள் அப்பா விரும்புகிறாரு. ஆனால் அதை நான் செய்யலைன்னா இப்போ எங்கள் அப்பா என்ன பண்ணுவார்? சரி சொல்லி பார்த்தோம், அவன் செய்யலை, எப்படியும் போட்டோம் அப்படின்னு விட்டுருவாரா? இந்த மனப்பான்மையோட நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க. கொஞ்சம் பெரிய வேத பகுதி, ஆனால் அதை வாசித்தா நல்லா இருக்குங்கிறதுனால வாசிக்கிறேன். எபிரேயர் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து கிட்டத்தட்ட 11வது வசனத்து வரைக்கும் நான் வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து இந்த வசனத்தை நீங்கள் கொஞ்சம் பாருங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாயிருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராயிராமல் வேசி பிள்ளைகளாய் இருப்பீர்களே. அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாக அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இந்த ஒவ்வொரு வசனத்தையும் அப்படி வாசித்து வியாக்கியானம் பண்ணினாலே அதுக்கு நமக்கு நேரம் பத்தாது. ஆனால் கொஞ்சம் உங்களோட கவனத்தை இதில் திருப்ப விரும்புகிறேன். ஒரு சில வார்த்தைகளை பாருங்களேன். இங்கே அடிக்கடி பயன்படுத்தப்பட்டிருக்கிற வார்த்தை உறவின் அடிப்படையில் வார்த்தை நீங்கள் பார்க்கலாம். மகனே, மகனையும், பிள்ளைகளுக்கு, புத்திரராக, புத்திரன் உண்டோ, புத்திரனாயிராமல், தகப்பன்மார். அப்போது இங்கே அடிப்படையே என்னென்னா ஒரு ரிலேஷன்ஷிப். அந்த ரிலேஷன்ஷிப் அடிப்படையில் தான் இந்த சிட்சையே வருது. அப்போது யாரோ ஒருத்தருடைய பிள்ளையை நான் கண்டிக்க வேண்டிய அவசியம் இல்லை, யாரோ ஒருத்தர் தவறி போனாங்கன்னா அவங்கள பற்றி அக்கறை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை. என் பிள்ளையை நான் கண்டிக்கிறேன். ஏன் கண்டிக்கிறேன்னா என் பிள்ளை மேலே எனக்கு அக்கறை இருக்கிறதுனால நான் கண்டிக்கிறேன். இந்த வசனம் எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 11-12 தான் அந்த வசனத்தை அங்கே எடுத்திருக்கிறாங்க. ஆனால் என்னோட முக்கியமாக இதில் நீங்கள் பார்க்க வேண்டியது இல்லை அப்படின்னா இந்த சாஸ்டைசிங் அப்படின்னு சொல்லலாம், சிட்சை. இந்த சிட்சை எதனுடைய அடையாளம் என்றால் தேவனுடைய கோபத்தின் அடையாளம் அல்ல, தேவனுடைய அன்பின் அடையாளம். இதை இன்றைக்கி நம்ம கிறிஸ்துவ உலகம் நம்ம எப்படி பார்த்துட்டோம் அப்படின்னா, சிட்சைன்னு வந்த உடனே தேவ கோபம் அப்படின்னு சொல்லி, தேவ கோபத்தில் தாங்கக்கூடிய லெவலில் நீங்களும் நானும் இல்லைங்க. அப்போ தேவ கோபம் எப்படி இருக்குன்னு ஒரு சாம்பிள் பார்க்கணும் அப்படின்னா, நீங்கள் இந்த யோனா கடலில் பிரயாணம் பண்ணி போனார் பார்த்தீங்களா? ஒரே ஒரு மனுஷன் ஒரே ஒரு கீழ்ப்படிதல் இல்லாமல் டிஸ்ஒபீடியன்ஸோடு செஞ்ச ஒரு வேலைக்கு லைட்டாக தேவன் கோபப்படுறார். ஒரு ட்ராப், ஒரு துளி அளவு கோபம் என்னாச்சு தெரியுமா? கடலே கொந்தளிச்சுது.
அப்போது ஒரு ட்ராப்லையும் மில்லியன்ஸ் பிரிச்சிங்கன்னா அதில் ஒரு பகுதி அந்த கோபம். ஏன்னா ஒத்த மனுஷன் கோபத்துக்கே அந்த கதி. இப்போ மொத்த மனுஷன் கோபமாக அதை நீங்கள் பார்க்கணுமா? சிலுவையை பாருங்கள். எப்படி ஒத்த மனுஷன் கோபம், யோனா மேலே இருந்த கோபத்தினால கடல் கொந்தளிச்சுது. உலகத்தில் இருக்க மொத்த மனுஷனோட கோபத்தை நீங்கள் பார்க்கணுன்னா சிலுவையில் அந்த கோபத்தை பார்க்கலாம். அதனால் நீங்கள் சும்மா தேவ கோபம் அப்படின்லாம் யோசிக்கணும் அவசியம் இல்லை. இது பேசிக்காக கோபம் இல்லைங்க, இது அன்பு. இப்போது சாஸ்டைசிங் அது இட்ஸ் அன் எவிடன்ஸ் ஆஃப் ஃபாதர்ஸ் லவ். இதை பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுமா? எப்போவே பிசாசு நம்ம காதுலேருந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, ஒவ்வொரு பிரச்சனையும் வந்த உடனே சொல்லுவான், ஆண்டவர் ஒன்றை நேசிக்கலை, ஆண்டவர் ஒன்றை நேசிக்கலை. இது எப்படின்னு நம்மளும் அப்படி தானே. இப்போ அப்பா அம்மா டக்குன்னு மார்க்கு கம்மியாயிட்டுன்னு முழங்கால் போட சொன்ன உடனே நம்ம உடனே தேங்க்யூப்பா, நல்ல வேலை என்ன முழங்கால் போட சொன்னீங்க, இன்றைக்கி முழங்கால் போட்டு நான் நிற்கிறதுனால நான் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் படித்து பெரிய ஆள் ஆவேன், தேங்க்யூ ஸோ மச், என்னை முழங்கால் போட சொன்ன அன்புள்ள அப்பாவுக்கு நன்றி. இன்றைக்கே நீங்கள் சொல்லியிருக்கீங்களா? ஒரு காலமும் சொல்ல மாட்டோம். அப்போ முழங்கால் போடும் போதெல்லாம் இதெல்லாம் ஒரு அப்பாவா, பாசமாக இருக்கிற அப்பாவா இப்படி நிற்க விடுவாரா அப்படின்னு தோன்ற மாதிரியே நாம் ஒவ்வொரு முறையும் தேவனால் சிக்ஷிக்கப்படும் பொழுது பிசாசு நம்ம காதில் என்ன சொல்லுவோம் அப்படின்னா, அவர் உன்னை நேசிக்கவில்லை, அவர் உன்னை நேசிக்கவில்லை அப்படின்னு சொல்லுவான். ஆனால் மாறாக சிக்ஷையின் வழியாக நாம் கடந்து செல்லும் பொழுது நமக்கு தெரிய வேண்டிய மிகப்பெரிய சத்தியம் என்ன அப்படின்னா, தேவன் என்னை நேசிப்பதினால் என்னை சிக்ஷிக்கிறார். ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆதிவாசிகள் மத்தியில் ஒரு பழக்கம் இருந்தது. அந்த பையன் திருமணம் ஆவதற்கு எப்போ தகுதி ஆவான் அப்படின்னு ஒரு சின்ன டெஸ்ட் வைப்பாங்க. எப்படின்னா, ஒரு நடு காட்டில் கொண்டு போயிட்டு நடு ராத்திரி முழுக்க அவனுங்க தனியாக உட்கார வச்சுருவாங்க, கண்களை கட்டிடுவாங்க. இந்த நைட்டு முழுவதும் அவங்க தனியாக இருந்து சமாளிச்சிட்டான், எந்த பயமும் இல்லாமல் ஓடி வராமல் அவன் அங்கேயே இருந்துட்டான் அப்படின்னா அவனுக்கு திருமண வயது வந்து விட்டது, அவனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. இப்போ ஒரு குறிப்பிட்ட பையனை கொண்டு போய் எங்கள் காட்டில் கொண்டே விடுறாங்க, கண்ணை கட்டிட்டாங்க, நைட்டு நல்லா இருட்டு. அப்போ அந்த நடு காட்டுக்குள்ளே இருட்டில் மரங்களினுடைய இலைகளுடைய அசைவு கூட பயத்தை உண்டு பண்ணும். நம்மளை சுற்றி என்ன போகும்னு தெரியாது, அது பாம்பு போகுதா, யானை போகுதா, சிங்கம் போகுதா, ஏன்னா கண்ணையும் கட்டிட்டாங்க, ஓடி எங்கேயும் ஒளியவும் முடியாது, இப்படி உட்காந்துருக்கணும். இப்போ இந்த பையனுக்கு ஒரு எண்ணம், ஏன் நம்ம அப்பா இதை அலோவ் பண்ணார், ஏன் நம்ம அப்பா அப்படி நம்மளை விட்டுட்டார், தனியாக விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரே பயம், நைட்டு ஃபுல்லாக ஒரு கோபம். ஆனால் காலையில் எழுந்திரிச்சு பார்க்குறான், அவனை சுற்றி எந்த மிருகமோ எந்த அசம்பாவிதமோ எதுவுமே நடக்கலை. ஏன்னு பார்த்தா இரவு முழுக்க இவன் கண்ணு தான் மறைக்கப்பட்டிருந்துச்சே தவிர அவனுக்காக கண் விழித்து கொண்டு அவனை பாதுகாத்து கொண்டு அவனோட தகப்பன் இரவு முழுக்க அங்கே இருந்தார். இவனை முதிர்ச்சி பெற்றவனாக அல்லது மெச்சூரான பையனாக மாற்றுவதற்கான வழக்கமாக அது இருந்தாலும் தன்னுடைய பிள்ளைக்கு அந்த டெஸ்ட் மத்தியிலையும் அவனுக்கு பாதுகாப்பாக அவங்க அப்பா கூடவே இருந்தார். அதே மாதிரி தான் நம்மளை ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு கொண்டு வருவதற்காக தேவன் சில காரியங்களை அனுமதித்தாலும் அந்த சூழ்நிலையிலையும் நம்ம கூடவே இருக்கிற தேவன் நம்மளை ஒரு காலம் மறப்பதில்லை. அதை அனுப்புன காரியமும் என்னென்னா, அன்பின் அடிப்படையிலே அவர் அதை அனுப்புகிறார். 2 சாமுவேல் 7வது அதிகாரம் 13வது வசனத்தில் அதை கிறிஸ்துவுக்கு நிழலாட்டமாகவும் அதே நேரம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்ட அறிவுரையாகவும் அந்த பகுதி சொல்லப்படுகிறது. அதில் ஒரு வசனம் அப்படி வருது, நான் அவனுக்கு பிதாவாக இருப்பேன், அவன் எனக்கு குமாரனாக இருப்பான். இருந்தால் என்ன பண்ணுவீங்க, அவன் அக்கிரமம் செய்தால் நான் அவனை மனிதனுடைய மிலாற்றினாலும் மனுபுத்திரின் அடிகளினாலும் தண்டிப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அது எப்படியா தண்டிக்கிறீங்க? இல்லை, நீ பிள்ளையாக இருக்கிறதுனால தான், பிள்ளைங்கிற பாசம் இருக்கிறதுனால தான் இந்த தண்டனைங்கிற காரியமே வருது. ஒரு விசுவாசி தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்களும் நானும் இந்த உலகத்திலே சிட்சிக்கப்படக்கூடிய அந்த வகையான நியாய தீர்ப்பு, ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட். ஒரு வசனத்தை நான் வாசித்து நான் முடிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11வது அதிகாரம் 32வது வசனம் எப்படி சொல்லுது, நாம் நியாயம் தீர்க்கப்படும் பொழுது உலகத்தோடைய ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு கர்த்தராலே சிட்சிக்கப்படுகிறோம். ஏன் சிட்சிக்கப்படுகிறோன்னா, இந்த ப்ரெசன்ட் டே ஜட்ஜ்மெண்ட் எதுக்குன்னா ஃப்யூச்சர் ஜட்ஜ்மெண்ட்டில் நம்ம செக்யூராக இருக்கிறக்காக தான். இன்னும் யூதா 1வது அதிகாரம் 24வது வசனம் சொல்லுது, நம்ம விழுந்து போகாமல் இருப்பதற்காக தேவன் நம்மை சிட்சிக்கிறார். இந்த சிட்சிக்கிறதுனால நமக்கு பொறுமை உண்டாகிறது. இந்த சிட்சிக்கிறதுனால நம்ம லெஜிட்டிமேட் சன், அதாவது நாம் விபச்சாரியின் பிள்ளை அல்ல, நாம் என்னோட தகப்பனுடைய லெஜிட்டிமேட் சில்ட்ரன் அப்படிங்கிறத ப்ரூஃப் பண்ணப்படுது. இந்த சிட்சிக்கிறதுனால
நமக்கு ஒரு எதிர்கால நல்ல வாழ்க்கைக்கு நேராக இது நம்மை நடத்துகிறது. இந்த சிட்சிக்கிறதுனால தேவனுடைய பரிசுத்தத்தில் நம்ம பங்குள்ளவர்களாகிறோம். இந்த சிட்சிக்கப்படுகிறதுனால கனியுள்ள ஜீவியம் செய்கிறோம். இந்த சிட்சிக்கப்படுகிறதுனால நாம் பலவான்களாக பயிற்சிவிக்கப்படுகிறோம். அதனால் தேவனுடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதிருங்கள். நாமளே செல்ஃப் டெஸ்ட் பண்ணி நம்மளை எவாலுவேட் பண்ணுவோம். அப்படி இல்லை, அது தவறும் பொழுது, அதை தாண்டும் பொழுது தேவன் சிட்சையை அனுமதித்தாலும் அந்த காரியமும் அன்பு நிமித்தமாகவே கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை உணர்ந்து, தேவனுடைய அன்பை உணர்ந்து நாம் மறுரூபம் அடைவோம், பலப்படுவோம். கண்களை மூடி நாம் செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் உமக்கு புத்திரனாய் இருக்கிறபடியினால், நாங்கள் உமக்கு பிள்ளைகளாக இருக்கிறபடியினால், நாங்கள் நாங்களே சோதித்து அறிய தவறின போதும், எங்களை நிதானித்து அறிய தவறின போதும், இந்த உலகத்தாரோடு நாங்கள் நியாயந்தீர்க்கப்பட்டு விடாதபடிக்கு, நாங்கள் பின்னோக்கி விழுந்து விடாதபடிக்கு ஆண்டவரே நீர் எங்களை சிட்சிக்கிறவராய் இருக்கிறபடினால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த சிட்சை ஆண்டவரே உம்முடைய கோபத்தின் அடையாளம் அல்ல, உம்முடைய அன்பின் அடையாளம் என்பதை உணர்ந்து இன்னும் ஆண்டவர் நம்பிக்கையுள்ளவர்களாக உம்மை கிட்டிச் சேர எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் வழிகளை நாங்கள் மாற்றி புதிய சிருஷ்டிகளாக வாழ எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.